ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்க்க போற திரைப்படம் "நிறம் மாறும் உலகில்" என்ற தமிழ் படம் தான். இந்த படத்த இயக்குனது வந்து பார்த்தீங்கன்னா, ஜே.பி. பிரிட்டோ. ரைட்டிங் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இதில வந்து நெறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதைக்கு ஃபர்ஸ்ட்டு போயிடலாம். அப்படியே நம்ம கேரக்டர்லாம் அப்படியே சொல்லிடுறேன். இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா கிட்ட கோச்சிங்ன்னு லவ்லின்ற பொண்ணு வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகுது. அப்ப ட்ரெயின்ல போம்போது டிடிஆர் யோகி பாபு கிட்ட வந்து சீட் வந்து பிரச்சனையா இருக்கு. எனக்கு ஒரு நல்ல சீட்டா குடுக்க முடியுமான்னு கேட்குது. அப்ப வந்து அவரும் வந்து நான் அரேஞ்ச் பண்றேன் அப்படின்றாரு. அப்ப ஆக்சிடென்டலா பேசும்போது அவர் வந்து தனிமை வந்து ரொம்ப கொடுமையானதுன்னு சொல்றாரு. அப்போ வந்து அதுக்கு ரிலேட்டடா வந்து ஒரு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ இன்டர்வலுக்கு முன்னாடி 2 கதை, இன்டர்வலுக்கு அப்புறம் 2 கதை அப்படி ஆவுது. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஆணவ கொலையிலேருந்து தப்பிச்சுன்னு ஒரு காதல் ஜோடி வந்து ஊர விட்டு பம்பாய்க்கு போகுது. அப்போ வந்து என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்றது ஃபர்ஸ்ட்டு கதை. 2வது கதை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான தம்பதி பாரதிராஜாவும், வடிவுக்கரசியும் அவங்க எப்படிலாம் பசங்ககிட்ட கஷ்டப்படுறாங்க. இந்த வயசான அம்மா வந்து அ எவ்வளோ வேதனைப்படுறாங்க. இந்த பசங்ககிட்டலாம் எப்படி அவமானப்படுறாங்கன்றது செகண்ட் கதை. அப்புறம் அந்த அம்மா வந்து இறந்தாங்களா? இல்ல அந்த அப்பாவும் வந்து இறந்தாரான்றது தான் இந்த வயசானவங்க பென்ஷன் காசு அவங்க பசங்க அனுப்புற காசுல தான் இவங்க வாழறாங்க. அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு கதையா இருந்தது. 3வது கதை வந்து பார்த்தீங்கன்னா, அ ரியோராஜ்து. அவங்க வந்து அவரோட அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிடும். காமேசத்துல இருப்பாங்க. காமேசத்துல உடம்பு சரியில்லாம கேன்சர் வந்துரும். ஸோ இதுக்கு வந்து காசும் கிட்ட ரூ. 10,00,000 டாக்டர் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு இவர் காசு எப்படி புரட்டுனாரு? இல்ல புரட்டுனாரா? இல்லையா? அவங்க அம்மா என்னான்றது தான் 3வது கதை. 4வது கதை வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஓட்டுனரான சாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிடென்டலா ஒரு வயசான அம்மாவ வந்து இவரு கூட்டு வருவாரு. அப்ப அங்க நடக்கிற பிரச்சனை தான் அந்த படத்தோட 4வது கதை. அது வந்து கொஞ்சம் அவ்வளோ சோகமா இல்ல. இந்த 4 கதையிலயும் 3 கதை வந்து ரொம்ப சோகமா இருந்தது. 4வது கதையும் சோகம் தான். இருந்தாலும் சாண்டியோட வைபா என்னான்னு தெரியல. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பாசிட்டிவாவும், கொஞ்சம் ஹேப்பியா இருந்தது. ஸோ எல்லாம் கஷ்டப்பட்டு வந்து நூடுல்ஸ் ஆயி வந்து படம் பார்க்குறவங்க வந்து, இத எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. அது அவ்வளோ கஷ்டமா இருந்தது. ஸோ இப்போ வந்து போன வருஷம் அதே மாரி தான் "ஜே பேபின்னு" ஒரு படம். அத பார்த்து, பார்த்து எல்லாம் தியேட்டர்லயே அழுதுருந்தாங்க. இந்த மஞ்சுமல் பாய்ஸால அந்த படமே ஓடாம போச்சு. ஆனாலும் அது ஒரு நல்ல படம். யாரும் வந்து அதுக்கு வந்து சரியான ரெஸ்பான்ஸே பண்ணல. அதே மாரி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ரெஸ்பான்ஸ் உள்ள படம் பார்த்தீங்கன்னா, அ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்த படம். அதுக்கு வந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்க மாரி எனக்கு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. இந்த படம் வந்து ரொம்ப சோகமா இருந்துச்சு. ஆனா இந்த படம் நல்லா இருந்தது. ஸோ நீங்க பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இருந்தாலும் அந்த காட்சிகள்லாம் வந்து ஒரு ஒரு கதையும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்லோவா இருந்தது. கடைசில அந்த பொண்ணு திருந்தி வீட்டுக்கு போச்சா இல்லையான்றது தான் படத்தோட கிளைமேக்ஸ் மாரி. ஸோ இதுல வந்து நடிச்சவங்க நெறைய பேர் நடிச்சிருந்தாங்க. ஆர்ஜே, விக்னேஷ் நடிச்சிருந்தாரு. கன்னிகா, நட்ராஜோட ஆக்டிங்லாம் அந்த ஒரு சின்ன ஒரு டானா பாம்பேல வருவாரு. பாம்பேல சுரேஷ் மேனனுக்கும் அவருக்கும் ஒரு கிளாஷ் நடக்கும். ஸோ மைம் கோபி நல்லா நடிச்சிருந்தாரு. யோகி பாபு நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ லிஸி நல்லா நடிச்சிருந்தாங்க. நெறைய பேர் நல்லா நடிச்சிருந்தாங்க. சாண்டி நல்லா நடிச்சிருந்தாரு. பாரதிராஜா, வடிவுக்கரசியோட பேரும் ஆக்டிவிட்டி அந்த ஆக்ஷன் வந்து அவ்வளோ சீனியர்ன்றத நிரூபிச்சுட்டாங்க. பாரதிராஜா ஒரு இடத்துல டான்ஸ் ஆட ஒரு தொட்டால் பூ மலரும் இன்ட்ரோல. அது ரொம்ப சூப்பரா இருந்தது. ரியோராஜ் நல்லா நடிச்சிருந்தாரு. ஆடுகளம் நெறைய நல்லா நடிச்சிருந்தாரு. ஸோ நீங்க பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.